கில்லி அப்போவே சார் கில்லி கிளைமேக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கில்லி முடிஞ்சது. சார் கூப்பிட்டுட்டதுனால நான் மதுரை டைலாக் எழுதினேன். மதுரை படத்துடைய ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ சார்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. எங்கள் கில்லி படம் டப்பிங் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்பாட்லேருந்து கூப்பிட்டாங்க. இந்த படமும் நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அப்படின்ட்டு ஒரு பக்கம் கில்லியுடைய டப்பிங் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்த்து, ஏன்னா விஜய் சாருக்காக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி தான் எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கப்புறம் கில்லி எப்போ சொன்ன வார்த்தையை, நம்ம இவருக்கு ஒரு படம் தர்றதா வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு ஃபோன் வந்தது ஒரு நாள். என்ன அப்படின்னோடனே, நம்ம ஒரு படம் பண்ணுவோம், என்னுடைய அடுத்த படம் நீங்கள் தான் டைரக்டர். நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. சொல்லவே இல்லை. அப்பச்சன் சார் ப்ரொடியூசர், நீங்கள் டைரக்டர், ரெடி ஆகிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பங்காரம்னு ஒரு படம் பவன் கல்யாண் அவர்களை வச்சு தெலுங்கில் பண்ணோம். அந்த படத்தை தான் தமிழ் நாங்கள் ரீமேக் பண்ணுறதா இருந்தது. தரணி சார் நாங்கள் எல்லாம் பண்ண படம் தமிழ் வருஷன் நான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. சாருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அந்த படம் பண்ண முடியல, பங்காரம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது நான் அப்படியே இருந்தேன். சரி, நம்ம வேலையை தரணி சார் அடுத்த வேலைகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் விஜய் சார் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. எடுத்து பார்த்தா சார் பேசுகிறாங்க. எங்கேண்ணா இருக்கீங்க அப்படின்னு. சார் வீட்டில் இல்லை, ஒரு 4 மணிக்கு மீட் பண்ணுவோமா? எப்போவுமே அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது நாம் ஃபோன் பண்ணக்கூடிய நபருடைய சௌகரியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவர் வான்னு சொன்னால் நம்ம போய் நின்றுவோம். இதெல்லாம் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய பண்பு. இது அவர் கிளம்பி வாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் போயிடுவேன். உடனே ஓடிடுவேன், அப்படியே ஓடிடுவேன். அப்படி சொல்லவே மாட்டாங்க. அண்ணா எங்கே இருக்கீங்க? இங்கே தான் வீட்டில் இருக்குங்க. ஒரு 4 மணிக்கு நம்ம சந்திக்க முடியுமா அப்படிம்பாங்க. சார் வந்தேன் சார். சரி, இடம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே போனால் நம்ம மீட் பண்ணலாம். அப்படி கூப்பிட்டு எனக்கு அளித்த வாய்ப்பு தான் அழகிய தமிழ் மகன் பட வாய்ப்பு. அவர் நினச்சிருந்தா என்னை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். ஒரு கதை சொன்னார், அது சில சூழ்நிலையில் நடக்கலை. இன்னொரு படம் அவருக்கு கொடுக்கலான்னு நினச்சா அதுவும் சில சூழ்நிலையில் நடக்கலை. அப்படியே விட்டுருவோமே. ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய தயாரிப்பாளர்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க, ரீமேக்காக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளவு கனவுகளை வளர்த்துட்டு இருப்பார் சாரை வச்சு டைரக்ட் பண்ணுறோம்ட்டு. அவருக்கு ஒரு படம் கொடுத்தே ஆகணும்னு கூப்பிட்டு கொடுத்த படம் தான் அழகிய தமிழ் மகன் ஒன்று. இதுக்கப்புறம் பைரவா கதை நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன். இந்த ஒய்ஜி மகேந்திரன் சார் இந்த சீனில் இருந்துட்டு இருக்கும்போது, எப்படி அவன் அவ்வளோ பெரிய ஆள், கல்யாணம் வேறு நடக்கணும், பணம் வேறு போச்சு, அதனால் முடியுமா இப்படி சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் சார். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் எங்கிட்ட இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது அப்படின்னு. ஸோ அது அவருக்காகவே எழுதின டைலாக் தான். இந்த கதை சொல்லும்போது அந்த வசனத்தை சாருக்கு நான் சொல்லும்போது உடனே சார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஏன்னா கில்லியிலேருந்து தெரியுமே சாரோட ட்ராவல் போன அந்த பஞ்சஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கரெக்டாக கொண்டு வந்து சிரித்தாங்க. அப்போ நான் பேனாவை கையில் எடுத்துகிட்டு சார்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தையாக தான், இது உங்கள்கிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் சார் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்ததுனால என்னை கூப்பிட்டு டைரக்ட் ஆக்குனீங்கல்ல, உங்களுக்கு நான் எழுதுகிற வசனம் இது உங்களுடைய ஒரிஜினல் இது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போவும் நான் அவ்வளோ பெரிய ஆள்னு சொல்ல, எல்லா கடவுளுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட கடவுள் தனக்கு கொடுத்ததா தான் சொன்னாங்க. தான் அப்படின்னு ஒரு சொல்லவே இல்லை.